கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே அருமையான மகிமை டிவி நேயர்களே, உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளின் செய்திக்கு முன்பாக தலை வணங்கி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, அருமையான இந்த மத்தியான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, இன்றைய செய்தியை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியினாலே அடியனை நிரப்புங்க. கேட்கின்ற பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த வசனத்தை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கூறுகின்றார். நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றீர்களா? பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றீர்களா? ஒவ்வொரு விசுவாசிகளும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது, அவசியமாக இருக்கிறது. அப்பொழுது அங்கே இருந்தவர்கள் கேட்கின்றார்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஒவ்வொரு விசுவாசிகளும் இன்னும் ஒரு படி மேலே சென்று பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவி என்ன செய்யும்? இதே அதிகாரம் 13, 14, 15ஆம் வசனங்கள் இப்படியாக சொல்லுகின்றது. அப்பொழுது தேசாந்திரிகளாக தெரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவியை பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்று சொன்னார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இருந்தார்கள். இவர்கள் இப்படி சொன்னார்கள். யாரை பார்த்து சொன்னார்கள்? பொல்லாத ஆவி பிடித்திருந்த மனிதர்களை பார்த்து சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? பொல்லாத ஆவி பிடித்திருந்த அவர்களை பார்த்து, நீங்கள் இவர்களை விட்டு புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த பொல்லாத ஆவி அந்த 7 பேரை நோக்கி என்ன சொன்னது தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவேன், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று கேட்டன. கேட்டது மாத்திரமல்ல, பொல்லாத ஆவி பிடித்திருந்த அந்த மனுஷன் அந்த 7 பேர் மீது பாய்ந்து அவர்களை மேற்கொள்ள, அவர்களை பலாத்காரம் பண்ண, அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாக அந்த இடத்தை விட்டு ஓடி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாம் செய்திகளை சொல்லும்போது, மக்கள் அண்டைக்கு செய்திகளை நாம் எடுத்து சொல்ல அவர்களை அணுகும்போது அநேக காரியங்களை குறித்து நாம் கவனமாய் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இவர்கள் தேவனுடைய செய்தியைத்தான் எடுத்து சென்றார்கள். யாரிடத்திலே சென்றார்கள்? பொல்லாத ஆவி பிடித்த மனிதர்களிடத்திலே தேவனுடைய செய்தியை சொல்ல போனார்கள். என்ன சொன்னார்கள்? பொல்லாத ஆவிகளை இவர்களை விட்டு நீங்கள் கடந்து போங்கள் என்று சொன்னார்கள். பொல்லாத ஆவிகள் மிகவும் கவனமாக இருக்கின்றன. இவர்கள் யார்? எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகின்றார்கள் என்பதை குறித்து அவைகள் கவனமாய் இருந்தன. இவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் அல்ல. இவர்களிடத்திலே பரிசுத்த ஆவியும் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா?
அவர்கள் அந்த மனுஷர்கள் மீது பாய்ந்து அவர்களை பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் காயப்பட்டவர்களாக பயப்பட்டவர்களாக அந்த இடத்தை விட்டு ஓடிப்போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஒரு செய்தியை, தேவனுடைய செய்தியை சொல்ல நாம் கடந்து செல்லும்போது நம்முடைய திராணி என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அந்த இடத்திலே யார் யார் அங்கே இருக்கின்றார்களோ அவர்கள் மத்தியிலே தேவனுடைய செய்தியை சொல்ல செல்லுகின்ற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறோமா? இது உண்மையா, இது சத்தியமா என்பதை புரிந்து கொள்ளும்படியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம். இல்லையானால் எந்த பொல்லாத ஆவிகளை விரட்ட செல்லுகின்றோமோ அந்த ஆவியினாலே நாம் காயப்படுத்தப்படுகின்றோம், நாம் துரத்தப்படுகின்றோம், நாம் ஓடிப்போகின்றவர்களாக காணப்படுகின்றோம். பொல்லாத ஆவிகள் மிகவும் மோசமானவைகள். அவர்களிடத்திலே சத்தியத்தை சொல்லும்போது கவனமாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். முதல் பாயிண்டாக யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் 39ஆம் வசனங்களை நாம் பார்ப்போம். 38ஆம் வசனம் என்ன சொல்கிறது? என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று இயேசு சொல்லுகின்றார். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஆவி, பரிசுத்த ஆவியை குறித்து இப்படி சொன்னார். தன்னை விசுவாசிக்கிறவரிடத்திலே காணப்படுகிற பரிசுத்த ஆவியை குறித்து இப்படியாக இயேசு கூறுகின்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பவுலின் கைகளினால் தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட வியாதி அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன என்று வேதம் சொல்லுகிறது. வியாதி அவர்களை விட்டு நீங்கி போயிற்று, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டு போயிற்று. யாரை விட்டு? பொல்லாத ஆவி பிடித்திருந்த மனிதரை விட்டு. இவைகளை போகும்படி சொன்னது யார்? அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொன்னான். பரிசுத்த பவுலிடத்திலே காணப்பட்ட அந்த வைராக்கியம் எப்படிப்பட்டதாக இருந்தது? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதாக இருந்தது. அவனிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறவராக காணப்பட்டார். அவனிடத்திலே தங்கி இருந்தார். அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அவன் பிசாசுகளை துரத்துகிறவனாக காணப்பட்டான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த பரிசுத்த ஆவி அவனிடத்தில் இருந்ததினாலே பொல்லாத பிசாசுகள் அந்த மனிதர்களை விட்டு புறப்பட்டு போயின என்று நாம் காண்கிறோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இதே இடத்துல இன்னும் ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். யோவான் 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வரும்போது அவர் தன்னுடைய சுயமாக பேச மாட்டார். தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று இயேசு கூறுகின்றார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்
முற்பிதாக்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் யாரிடமிருந்து எடுத்து பேசுவார்? குமாரனிடமிருந்து எடுத்து பேசுவார். குமாரன் யாரிடமிருந்து பேசுவார்? பிதாவிடமிருந்து எடுத்து பேசுவார். 3 பேரும் ஒன்றாக இருக்கின்றார்கள். அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து பேசும்போது என்னை மகிமைப்படுத்துகிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். சத்திய ஆவியாகிய அந்த பிதாவினுடைய ஒவ்வொரு செய்தியும் நாம் கேட்க ஆவல் உள்ளவர்களாக காணப்படுகிறோம். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் என்று சொல்லுகின்றார். பிதாவினிடம் உள்ளதை இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உள்ளதை பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அதை நாம் கேட்கின்றோம். அவைகளை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். முதல் பாயிண்டே தான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறான் எவன், அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓட வேண்டுமானா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகின்றாரோ அவைகளை செய்ய நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எவைகளை குறித்து பேசுகின்றாரோ அவைகளை கடைபிடிக்க நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்வதை கேட்பது மாத்திரமல்ல, அவைகளின்படி நடக்க நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம். நாம் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறுகின்றோம். கிறிஸ்து நம்மை அக்செப்ட் பண்ணுகிறார், ஏற்றுக்கொள்ளுகின்றார். முதல் பாயிண்ட், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இரண்டாவது பாயிண்ட், யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு சீஷர்கள் மீது ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்கள் மீது ஊதி பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கின்றீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கும். எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்று சொல்லுகின்றார். அப்போ ஒரு சீஷனுடைய முக்கியமான ஒரு வேலையை பாருங்கள். தேவனுடைய ஆவியை பெற்ற அந்த சீஷன், பரிசுத்த ஆவியை பெற்ற அந்த சீஷன் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறானோ அவைகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறானோ அவைகள் எல்லாம் மன்னிக்கப்படாதிருக்கும். இது சற்று வித்தியாசமாய் இருந்தது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அனனியா சப்பீரா என்கிற 2 நபர்கள் காணப்படுகின்றார்கள். கணவனும் மனைவியும் காணப்படுகின்றார்கள். இந்த நாட்களிலே ஒரு காரியம் நடந்து வந்தது. இப்பொழுதுதான் இவர்கள் பெந்தைக்கோஸ்து என்கிற அந்த நாளை கண்டு தேவன் தங்களுக்கு எவைகளை கட்டளை இடுகின்றார்களோ அவைகளை எல்லாம் செய்ய தங்களை ஆயத்தப்படுத்திய மக்கள். இவர்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள். தங்களுடைய நிலங்களை விற்று அப்போஸ்தலரிடத்திலே கொடுக்க வருகின்றார்கள். விற்று கொடுக்க வரும்போது இவர்கள் தங்களுக்கென்று ஒரு பகுதியை மீட்டு எடுத்து ஒதுக்கி வைத்துவிட்டு மீதியை கொண்டு அப்போஸ்தலர் கையிலே கொடுக்க வருகின்றார்கள். அப்பொழுது பேதுரு அந்த பகுதியை வாங்கிக் கொள்ளுகின்றார். வாங்கி கொண்ட பேதுருவின் இடத்திலே தேவ ஆவியானவர் பேசுகின்றார். இந்த நபர், இந்த அனனியா, தான் விற்ற அந்த இடத்தினுடைய மதிப்பில் ஒரு பகுதியை தனக்கென்று அவன் வைத்துக் கொண்டான். ஒரு பகுதியை மாத்திரம் உன்னிடமாய் கொடுக்கிறான். ஒரு பகுதியை தனக்கென்று அவன் அவதரித்துக் கொண்டான். ஒரு பகுதியை மாத்திரம் உன்னிடத்திலே கொடுக்கிறான்
என்று சொல்லும்போது பேதுரு அனனியாவை பார்த்து கேட்கிறான், நீ உன் நிலத்தை விற்றது இவ்வளவுக்குத்தானா? ஒரு பகுதியை நீ அபகரித்துக் கொள்ளவில்லையா என்று கேட்கும்போது அனனியா அதை புரிந்து கொள்ளுகின்றான், அதை அக்செப்ட் பண்ணுகிறான். அந்த அப்போஸ்தலனாகிய பேதுருடைய கால்களில் விழுந்து தன்னுடைய ஜீவனை விடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? நம்மிடத்தில் உண்மை இருக்கிறதா? பெந்தேகோஸ்தே நாளை சந்தித்த அந்த அப்போஸ்தலருடைய வாழ்விலே ஒருவன் அந்த அப்போஸ்தலர்களை வந்து சந்திக்க வரும்போது அவனிடத்தில் ஒரு குறை காணப்படுகிறது. அந்த குறையை அவனிடத்தில் எடுத்து சொல்லும்போது அவன் அப்படியே யோசிக்கிறான், தன்னுடைய குற்றத்தை உணர்கிறான். உணர்ந்தவன் அந்த அப்போஸ்தலன் பாதப்படியிலே விழுந்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் கிறிஸ்தவ வாழ்வு என்பது உண்மையில் நிலைத்திருக்கிறது, சத்தியத்தில் நிலைத்திருக்கிறது, பேதமையில் அல்ல, பொய்யில் அல்ல, அபகரித்தலில் அல்ல, உண்மையில் நிலைத்திருக்கிறது கிறிஸ்தவ வாழ்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சற்று நேரத்திலே சப்பீராள் வருகின்றாள். சப்பீராள் வந்து பார்க்கும்போது அவளுக்கு எதுவுமே தெரியாது, நடந்தது எதுவுமே தெரியாது. அனனியாவை அடக்கம் பண்ண சென்று விட்டார்கள். வந்து பேதுருவோடு கூட பேசுகின்றாள். அப்பொழுது பேதுரு சொல்லுகின்றான், சப்பீராளே, உன்னுடைய நிலத்தை விற்றது எவ்வளவு, எனக்கு கொடுக்க வந்தது எவ்வளவு என்று சொல்லும்போது அவளும் அனனியாவை போல அவள் தடுமாறுகின்றாள். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், இப்பொழுதுதான் அனனியாவை அடக்கம் பண்ண எடுத்து சென்றிருக்கின்றார்கள் என்று சொல்லும்போது அவளும் அதே பேதனுடைய பாதப்படியில் விழுந்து ஜீவனை விடுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் உண்மை உள்ளவர், தேவன் சத்தியம் நிறைந்தவர், சத்தியத்திற்குள்ளாக நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர். நாம் நம்முடைய வாழ்விலே சத்தியத்தை பேச நாம் ஆவலுள்ள பிள்ளைகளாக இருப்போம். சத்தியம்தான் நம்மளை விடுதலையாக்கும், உண்மைதான் நம்மை விடுதலையாக்கும். அந்த இடத்திலே அனனியாவும் சப்பீராலும் தங்களுடைய ஜீவனை விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ சபையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? உண்மை பேசுகின்ற மக்களாக காணப்படுகின்றோமா? தேவன் உண்மையை விரும்புகின்ற ஆண்டவராய் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்த்தோமானால், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை வழி நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் என்று சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை உண்மைக்கு சான்றாக நம்மை வைத்திருக்கிறார், உண்மை பேச நம்மை வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உண்மை பேச நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், சத்தியத்தை பேச நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு முறை ஒரு சபையின் அத்தியட்சர் தன்னுடைய சபையின் குருக்கள் அத்தனை பேரையும் தான் இருக்கிற அந்த முக்கியமான நகருக்கு வரும்படி அழைத்தார். 120 குருமார்கள் உள்ளனர். 120 குருமாரும் அவர் சொல்லியிருக்கிறார், இன்று நம்முடைய வாழ்விலே மிக சிறப்பான ஒரு நாள். இந்த நாள் நீங்கள் அத்தனை பேர் என்னிடத்தில் வாருங்கள், நாம் அத்தனை பேரை இணைந்து செய்தி சொல்ல வேண்டும் மக்களுக்கு என்று அழைக்கிறார். 120 பேரும் திரண்டு வருகின்றார்கள். எதை நோக்கி? தலைநகரை நோக்கி திரண்டு வருகின்றார்கள். வந்தவர்கள் எல்லாரும் தன்னுடைய கரங்களிலே அருமையான ஒரு செய்தியை
ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வருகின்றார்கள். வந்தவர்கள் சமுதாயத்தில் அந்த இடத்துல அவர்கள் ஆயரை கண்டார்கள். வந்து நின்றார்கள். அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கின்றார்கள். அழகாக பிரசங்கங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார்கள். இப்பொழுது ஆயர் சொன்னார், அருமையான தேவனுடைய குருக்களை, சபையின் குருக்களை, நாம் எல்லோரும் இன்று இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு முக்கியமான நகரத்தை ஆங்காங்கே சுற்றி நாம் வலம் வருவோம். வலம் வந்து தேவனுடைய ஆலயத்தில் வந்து சேர்வோம் என்று சொன்னார். அப்பொழுது எண்ணிக்கொண்டார்கள், எங்காவது ஒரு இடம் 2 இடத்திலே நிறுத்தி தங்களை செய்தி கொடுக்க சொல்லுவார் என்று அவர்கள் எண்ணி தங்களுடைய செய்தியில் அவர்கள் கவனமாக இருந்தார்கள். எல்லாரும் சுற்றி வருகின்றார்கள். ஒவ்வொரு பக்கமாக சுற்றி வருகின்றார்கள். ஆயத்தப்படுத்தி அந்த இடத்திலிருந்து அப்படியே சுற்றி வரும்போது பிரசங்கம் செய்தி வேலை எப்பொழுது என்று ஒவ்வொருவரும் ஆயத்தமாய் சுற்றி சுற்றி வருகின்றார்கள். முதல் பகுதியை சுற்றினார்கள், 2ஆம் பகுதியை சுற்றினார்கள், 3ஆம் பகுதியை சுற்றினார்கள், 4ஆம் பகுதியை சுற்றினார்கள். சுற்றி 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 சாயங்காலத்தில் அவர்கள் புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்ந்தார்கள். புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்ந்த பிற்பாடு அந்த பிஷப் அவர்களோடு கூட பேசினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் என்ன எண்ணுகின்றீர்கள் அப்படின்னு கேட்டார். ஐயா, நாங்கள் பிரசங்கத்தை பார்த்தோம், செய்தி வேலைக்காக நாங்கள் கடந்து வந்தோம். ஆனால் ஒருவர் கூட செய்து கொடுக்கும்படியாக நீங்கள் பேசவில்லையே என்று சொன்னார்கள். என்று ஒரு சிலர் சொன்னார்கள், ஐயா, அருமையான ஒரு அழைப்பு, இந்த நகர் முழுவதும் நாங்கள் சுற்றி வந்தோம், செய்தி வேலைக்காக நாங்கள் காத்திருந்தோம், செய்தி வேலை எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இன்னும் ஒரு சிலர் சொன்னார்கள், ஐயா, அருமையான நாள் என்று சந்தித்தோம், இந்த அருமையான இந்த பட்டணத்தின் வழியாக நாங்கள் சென்று வந்தோம், அநேக பிள்ளைகளை பார்த்தோம், அநேகர் கவலையோடு இருந்தார்கள், அநேகர் சந்தோஷமாக இருந்தார்கள். ஒவ்வொருவரையும் கண்டு கழிக்கும் போது ஒரு பக்கத்திலே சந்தோஷம், இன்னொரு பக்கத்திலே கவலையான மக்களுக்காக ஜெபித்தோம், இன்னொரு பக்கம் சந்தோஷமாக இருந்த மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபித்தோம். ஜெபித்து 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 நாங்கள் திரும்பி வந்திருக்கிறோம். எங்களுடைய உள்ளத்தில் இப்பொழுது ஒரு திருப்தி. என்ன திருப்தி தெரியுமா? எல்லா பிள்ளைகளையும் வந்து பார்த்துட்டோம். சிலரிடத்தில் கவலை காணப்படுகிறது, சிலரிடத்தில் சந்தோஷம் காணப்படுகிறது. கவலைக்கு காரணம் என்ன? ஆண்டவரிடத்தில் சொல்லிட்டோம், எங்களுக்கு தெரியாது. அவர்களுடைய அடைந்த கவலைக்கு காரணம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் கவலையாக இருக்கிறார்கள். அவருடைய சந்தோஷத்திற்கு அடையாளம் எங்களுக்கு தெரியாது. அதையும் தேவனிடத்திலே நாங்கள் சொல்லிட்டோம், தேவனே இவர்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே, இவர்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே, இவர்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே என்று ஜெபிக்கிற ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று நாங்கள் நம்பி வந்து நிற்கிறோம். எங்களுடைய அந்த ஜெபத்தை தேவன் நிச்சயமாக கேட்டிருப்பார். நம்முடைய தேவன் பதில் கொடுக்கிற ஆண்டவர். அவர் பார்க்கிற ஆண்டவர் மாத்திரம் அல்ல, அவர் பதில் செய்கிற ஆண்டவர். அவருடைய ஒவ்வொருவருடைய இதயத்தின் ஏக்கங்களுக்கு ஏற்ற பதிலை திறம்பட கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நிச்சயமாக அந்த பிள்ளைகளுக்கு அவர் பதில் கொடுத்திருப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லி தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். இப்பொழுது தான் அந்த பிஷப் சொன்னார், நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளை யாரெல்லாம் நீங்கள் கண்ட யாருக்கெல்லாம் நீங்கள் ஜெபித்தீர்களோ அவர்களுக்காக தேவன் பதில் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். அநேகருக்கு அவர் பதில் செய்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லும்போது அந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்த அந்த குருமார்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். சமாதானத்தை அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள் என்று அவர் அன்றைக்கு அந்த நாளிலே அவர் ஒரு செய்தியாக அவர்களுக்கு சொன்னார் இல்லையா? இந்த எண்ணத்திலே சென்று வந்த ஒவ்வொரு குருமார்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தேவனுடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. அந்த செய்தி ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று கூட இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும்
தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேவன் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு செய்கையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய சம்பத்துக்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் தேவன் அனுகிரகம் பண்ணுகிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, அருமையான இந்த ஜெப வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்க நீங்கள் உதவி செய்திருக்கீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலேயும் நீர் பேச வேண்டுமாறு, அவர்களை நீர் அரவணைக்க வேண்டுமாறு, அவர்களை நீர் பார்க்க வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள், கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நீர் நிவர்த்தி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. பெற்றோரை ஆசீர்வதிங்க தகப்பனே. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்கள் இருக்கின்ற சபையை ஆசீர்வதிங்கப்பா. சபையின் குருக்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. சபையினுடைய பிஷப்பை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அக்கினி மதிலார் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.